அதாவது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அந்த ரூல்ஸ் வந்து இந்த லைன் தாண்டி வந்து அவங்க ஹிட் பண்ணக்கூடாது பாலை. இவங்களும் வந்து அந்த கை வைக்கிறது செய்யறது கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் விளையாடணுன்றது ஒரு காம்ப்ரமைஸ் 2 ஜட்ஜஸ் சைடு திருப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் போகுது. இவங்க தான் லீடிங்கில் வந்து வின் பண்ணுறாங்க கானா சாம்ராஜ்யம். அவன் எஃப்ஜே அங்கே வந்து ரொம்ப நொயின்ட்டு இருக்காங்க. அந்த அரோரா சைலண்டா நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒன்று பண்ணிருக்கு. அதெல்லாம் வெளில வர மாட்டேது. பிரஜன் வந்து நம்மளுக்கு தெரியும். பிரஜனும் சாண்ட்ராவும் பாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கிச்சன் விஷயம்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க. ரொம்ப நியாயமாக பேசின மாதிரி சபரி ஸ்டாப் பண்ணது, கனியை ஸ்டாப் பண்ணது, எஃப்ஜே ஸ்டாப் பண்ணது அப்படிலாம். ஆனால் அவங்க பிளான் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பாருவை நடுவில் வச்சு பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த நாமினேஷனுக்காக மட்டும்தான் அவங்க அந்த கேமை ஆடினாங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் அவங்கள, ஏன்னா பார்வை தனியாக இவங்களால வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது. குரூப்பிசமும் பெருசாக இருக்குது, அவங்களையும் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ பாரு கூட சேர்ந்தா இந்த கேம்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த குரூப்பிசம் அட்டாக் பண்ணோம், இல்லை தேவைப்பட்ட இந்த சைடும் சாஞ்சிக்கலாம். ஆனால் அப்போதைக்கு இந்த நாமினேஷனுக்கு இந்த வாரத்துக்கு அந்த குரூப்பிசம்லேருந்து ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் பாரு கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாருக்கும் அவங்க ஃபேரெல்லாம் இல்லை. நான் கூட ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். வெளியிலேருந்து வரும்போது அவ்வளோ வன்மத்தோட பாரு மேலே வந்தவங்க திடீர்னு ஒரு நாளில் பாரு அழுதோடனே மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் பாரு அழுதோடனே எல்லாம் மாறல. ஐ மீன் அந்த கண்ணில் அடிப்பட்டப்போ நான் பேசியிருப்பேன். அவங்க தான் போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து குரூப்பிசம் சேர்ந்துருச்சு, பாரு கூட வந்து சேர்ந்து பண்றாங்க அப்படின்னும் போது அதுவும் 1 hourலயே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாமினேஷனுக்காக அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல புருஷனும் பொண்டாட்டியே உட்காந்து பேசும்போது பாரு பாவம் ரியல் ஃபைட்டரு, அவ வந்துட்டு அவள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறா, வேற யாரா இருந்தாலும் நிக்க மாட்டாங்க அப்படிலாம் பேசும்போது நல்ல விதமா தான் தெரிஞ்சுது. ஆனா ஒரு சில இடங்கள்ல இவங்க கேமராக்காக தான் இவங்களும் அதை பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல சாண்ட்ரா பேசுறதாகட்டும், பிரஜன் பேசுறதாகட்டும், அப்புறம் நேத்து வந்து சாண்ட்ரா வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அடிப்பட்டப்பவும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த இடிச்சு தள்ளும் போதும் சபரி தள்ளும் போதும் சரி, அவளுக்கு கண்ணில் அடிப்பட்டதுக்கு பதில் வாயில் அடிப்பட்டிருக்கலாம்னு சாண்ட்ரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவளை வந்து பின்னாடி மார்க் பண்ணி சிரிச்ச கும்பலில் சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட்டும் இருப்பாங்க, திவ்யா இருப்பாங்க, அவன் வினோத் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் போயிட்டு கன்ஃபெஷன் ரூம், அதாவது அந்த நாமினேஷன் நடக்கும்போது கானா வினோத் பாரு கிண்டல் பண்ணது வேற. அது இல்லாம கன்ஃபெஷன் ரூம் ஒன்று டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு போனப்போ இந்த கும்பல் வந்து கிண்டல் பண்ணும்போது சாண்ட்ராவும் அதில் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க வெளியில வைல்டு கார்டாந்து உள்ள வரும்போதும் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் லெட்டர் கீழ்ச்சி போட்டது, திவ்யா அட்டாக் பண்ணது பாருவை, அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு எப்படா மாறிட்டாங்க, அப்போ வெளில கேம் இவங்க பார்க்காம வந்திருக்காங்களா அப்படின்னும் போது நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இவங்க பார்த்துட்டு வந்து பாரு அட்டாக் பண்ணணுங்கிறத இவங்க இருக்கு. ஆனா உள்ள வந்து பார்த்தப்பறம் அதை விட பெரிய குரூப்பிசமா இந்த சைடு இருக்குன்னும் போது அந்த குரூப்பிசமே உங்களால தனியா எதிர்க்க முடியாது. பாரு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் எடுத்து பாரு கிட்டயும் டெஃபெக்ட் பண்ண முடியாதுன்னா இவங்க எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி 2 பேரையும் கோத்து விட்டுட்டு நடுவுல நம்ம கேம் ஆடிடலாம். தேவைப்பட்டா இந்த சைடுக்கு ஒரு சைடில் ஸ்டாண்ட் எடுக்கலாம், இல்லை அந்த சைடுக்கு ஒரு ஸ்டைலில் ஸ்டாண்ட் எடுக்கலாம். நடுவில் நம்ம 2 காக்காய்க்கு சண்டைனா நடுவில் நரி புந்துக்கிற கதையை நம்ம ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு தான் புருஷன் பொண்டாட்டி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் திவ்யா ஒரு தனி கேம் ஆடுவாங்க. ஆக்சுவலி அது இன்னும் வெளில வரல.